அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன் வெயில் காலம் வெப்பம் அதிகரிக்கிற போது அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெயிலுக்கு ஏசுகின்ற, அதே போல மழை காலம் வருகிற போது அந்த மழையினுடைய தாற்பயங்களையும் மழையினுடைய தாக்கங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மழைக்கு ஏசுகின்ற ஒரு நிலையை மனிதர்களிடத்தில் நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் இந்த மழைக்கு ஏசுவது, வெயில் காலத்தில் வெயிலுக்கு ஏசுவதை ஒரு சிறிய தவறாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். சில நேரங்களில் எங்களுடைய அகீதாவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக கூட அது பார்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு ஏசுகிறான். யகூலு, அவன் சொல்கிறான், யா ஹைபத்தத் தஹர், இந்த காலத்தினுடைய கைசேதமே, கெட்ட காலமே என்று காலத்திற்கு அவன் ஏசுகிறான். இப்படி ஏசுவதை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத்தத் தஹர், உங்களில் எவரும் காலத்தை ஏச வேண்டாம், அதாவது கெட்ட காலமே, இந்த காலத்தினுடைய மோசம் என்றெல்லாம். காலத்திற்கு வெயில் காலம் வருகிற போது வெயிலுக்கு ஏசுவது, மழை காலம் வருகிற போது மழைக்கு ஏசுவது, இப்படி ஏச வேண்டாம். ஏனென்றால் ஃபஇன்னி அனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன். கல்லிபு லைலஹு வ நஹாரஹு, இந்த இரவையும் பகலையும் நான் தான் மாறி மாறி வரச் செய்கிறேன், புரட்டுகிறேன். எனவே நான் தான் காலமாக இருக்கிறேன். ஃபஇதா ஷிஅது கபல்துஹா, நான் நாடுகிற போது அந்த இரவையும் பகலையும் பிடித்துக் கொள்வேன், அதாவது நிறுத்தி விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த காலம், சில காலங்களில் சில கஷ்டங்களை நாங்கள் எதிர்கொள்கிற போது, குறிப்பாக இந்த காலநிலை மாற்றங்களால் நாங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்கிற போது, மழை காலம் அதிகரிக்கிற போது மழையினுடைய தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மழைக்கு ஏசுவதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பாவம் கிடையாது, அது பெரியதொரு தாற்பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது பார்க்கப்படுகிறது.